இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம தமிழ்ச்செல்வி சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. குக்கர்ல பருப்பு போட்டுட்டு இந்த பக்கமா திரும்பி காய்கறியை நறுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் தாமரையோட அம்மா வந்து குக்கரோட விசில் எடுத்துட்டு வெண்டி டியூப்ல ஒரு குச்சியை சொருவிடுறாங்க. குச்சியை சொருனதுக்கு அப்புறம் விசில் எடுத்து மூடிடுறாங்க. நம்ம தமிழோ என்ன குக்கர்ல பருப்பு போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் விசில் வரலையேன்னு யோசிக்கிறாங்க. சரி பூர்ணி அக்கா கிட்ட கேட்டு பாக்கலான்னு பூர்ணியே தேடுறாங்க. ஆனா பூர்ணி அங்க இல்ல. குக்கரோட வெண்டி டியூப்ல குச்சியை சொருகுறதுனால குக்கர்ல விசில் வராம பருப்பு தீஞ்சு போகுது. தீர வாசனை வந்ததும் அம்மாச்சி குடுகுடுன்னு கிச்சனுக்கு வந்து தமிழே என்ன பண்றீங்க, ஏன் இப்படி சமையல் கட்டுல இருந்து தீஞ்ச வாசனை வருதுன்னு கத்த போறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியோ இல்ல அம்மாச்சி குக்கர்ல பருப்பு போட்டேன் ஆனா விசிலே வரலன்னு சொல்ல போறாங்க. அதுக்கு அம்மாச்சி குக்கர்ல பருப்பு போட்டே உனக்கு வேக வைக்க தெரியலையா, நீ எல்லாம் என்னத்த சமையல் பண்ணி கிழிக்க போற, உன்னை பார்த்தா நீ காலத்துக்கு இப்படியேதான் கடப்ப போல இருக்கு, நீ சீக்கிரத்துல சமையல் கத்துக்கிற மாதிரி தெரியல, சமைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கவனமா ஒவ்வொன்னுத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும், நீ சமையல் கத்துக்கிறன்ற பேர்ல வீட்டுல இருக்கிற பருப்பு அரிசி எல்லாம் இந்த மாதிரி தீய வச்சு வேஸ்ட் பண்ணிடாத, என்னவோ போ, உன்னை சொல்லி என்ன புண்ணியம் உன் வீட்டுல சொல்லணும். இப்படி அம்மாச்சி நம்ம தமிழ்ச்செல்வியை திட்டிட்டு போக போறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியை அழுதுகிட்டு நிக்க போறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு நியூ லைன் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.